friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான நாவல் பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாவல் பழத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. வீடியோலயும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்னைக்கு 1/4 கிலோ நாவல் பழம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் இருக்க சீட்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி ஃப்ளெஷ்ஷை மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப நல்லது. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். அதனால் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ விதையை எடுத்துகிட்டு சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு ஜூஸ் செஞ்சிடலாம். இப்போ ஜாரில் நம்ம அந்த ஃப்ளெஷ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இந்துப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அளவை கம்மி பண்ணிக்கோங்க. பாதி லெமன், 1 கப் அளவுக்கு கோல்டு வாட்டர். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாவப்பழத்தை அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க இது போல் ஜூஸாக செஞ்சு குடிங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதே போல் நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அப்புறம் நம்ம போனை ஸ்ட்ரென்த் ஆக்கும். இது போல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.